போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கார்த்திக் கிராக்கர் அப்படின்ற ப்ரோ ஒருத்தர் பெஸ்ட் கேம்ஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ கேட்டிருந்தாரு. சரி நாமளும் கேம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இதில் கேம் வீடியோவை போட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கேம் வீடியோவாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கேம்ஸ் சொல்ல போகிறேன். இந்த கேம்ஸ் கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி. இந்த கேம்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். அந்த வீடியோ கேம்ஸை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். இந்த 5 கேமுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கேம்ஸு, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஃபஸ்ட் கேம் பார்க்க போகிற கேம் லோன் வுல்ஃப். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்னைப்பர் ஷூட்டிங் கேம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஜஸ்ட் ஷூட்டிங் கேம் மட்டும் கிடையாது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிட்மேன் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட போய் வேலைக்கு சேருவாப்பில். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்வான். யார் கொல்லணுமோ கொல்லுவாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. நம்ம ஹீரோ ஒரு அசஸின் மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் கேமில் ஒரு ஸ்டோரி ஒன்று சைடில் போய்கிட்டே இருக்கும். இந்த கேமை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேம் பிளேயெல்லாம் விளையாடி போட்டு கேமையுமே ஒரு ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பேன். அப்போ போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். ஒரு நல்ல ஸ்டோரி மோடில் இருக்கிற ஒரு கேம் தான் இந்த கேம். யாருன்னா ஆல்ரெடி விளையாடுனீங்கன்னா சொல்லுங்கள், விளையாடலன்னா தாராளமாக போய் பார்த்து விளையாடுங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல கேம் தான். அந்த ஸ்டோரியோட எண்டிங் கொஞ்சம் ட்விஸ்டியாக தான் முடிஞ்சிட்ருக்கோம். லைக் அது பையனா அப்பாவா அப்படின்ற ஒரு டவுட் முடிஞ்சிட்ருக்கோம். நான் எதை சொல்கிறேன் அப்படின்றத கேமை பார்த்து போய் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே சொன்னோன்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிற கேம் இன்டு தி டெட் 2. 2 பார்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணல, நான் செகண்ட் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டோடமே கிராஃபிக் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால தான் இந்த கேம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கேமுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் ஜாம்பி வேர்ல்டோட ஒரு கதை தான். இந்த கதையில் ஆக்சுவலி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த உலகம் ஃபுல்லாகவே ஜாம்பி வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி ஹீரோ அவன் ஃபேமிலியை போய் எப்படி ரீச் பண்ணுறான் அப்படின்றது தான் கதை. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்லெஸ் ரன்னர் கேம் தாங்க. ஸ்டோரி உள்ளே இருக்கும், ஆனால் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. முன்னாடி சைடில் சுற்றியுமே ஜாம்பிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஜாம்பிஸையுமே சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லட்டு, வேறு ஏதாவது கன்று, செயின்ஸா கூட கலெக்ட் பண்ணலாங்க. செயின்ஸாவை வச்சு ஜாம்பிஸை வெட்டி தரலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கூட இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கும் அண்ட் தங்கச்சின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர், சரியான ஞாபகம் இல்லை, பட் தங்கச்சி தான். அவங்க 2 பற்றி பார்க்குறதுக்காக போவார். ஆனால் ஆண்டி வேலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். அதெல்லாம் தாண்டி ஹீரோ போனாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேமே முடிச்சிட்ருக்கோம். இந்த கேமுக்கு ஆக்சுவலி 3 எண்டிங் இருக்குது. 2 பேட் எண்டிங், ஒரு குட் எண்டிங். பேட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று மோசமாக இருக்கும், இன்னொன்று அதை விட மோசமாக இருக்கும். கேமில் எதையுமே லூஸ் பண்ணாமல் நீங்கள் விளையாடிக்கிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த குட் எண்டிங் கிடைக்கும். அடுத்து பார்க்க போகிற கேம் காமிக்ஸ் வச்சு ஒரு கேம்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேட்மேன் த எனிமி வித்தின். ஸோ இந்த கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்ம பேட்மேனை பேஸ் பண்ண ஒரு கேம் தான். ஏன்னா பார்த்தாலே தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ண கேம் தாங்க. ஆக்ஷன்ன்றது பெருசாக இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடில் மாதிரி தான் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை கிரியேட் பண்ணது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெல்டெல் கேம்ஸ். இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடாக போகும். உங்களை கேம் விளையாடி முடிக்கும் போது ஒரு நல்ல காமிக் படித்த ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வரலாம். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேமே ஸ்டார்டிங்கில் ஒரு காமிக் மாதிரி தான் இருக்கும். அனிமேஷன்ஸுமே அந்த ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அண்ட் பேட்மேனை பற்றி பேசிட்டோம்ல, அடுத்து பார்க்க போகிறது ஸ்பைடர் மேனோட ஒரு கேம், ஸ்பைடர் மேன் அல்டிமேட் பவர். இதில் பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் கிடையாதுன்றதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாதுன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் அப்படி யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத கேம்ஸை என்ன பண்ணுவோம், ஏபிகே டவுன்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கேமுமே தாராளமாக நீங்கள் போய் ஏபிகேயில் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். ஐ திங்க் 100 MBக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக விளையாடி 4 ஆச்சு. இந்த கேமுமே 100 MBக்குள்ளே தாங்க இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ரன்னிங் கேம் மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ISO 8ன்ற எலமெண்ட்டை நம்ம வெனமும் சாண்ட்மேனும் திருடுறதுக்காக வருவாங்க. அங்கே நம்ம ஸ்பைடர் மேன் தடுக்கிறதுக்கு வந்திருப்பார். இவங்க தடுக்கலான்னு சொல்லும் போது தான் கிரீன் காப்ளினுமே இவங்க கூட கூட்டு சேர்ந்து மேலே அவன் மேரி ஜேனை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஸ்பைடர் மேன் வெனமையும் தோக்கடிக்கணும், சாண்ட்மேனையும் தோக்கடிக்கணும், அந்த ISO 8 ரெக்கவர் பண்ணணும், கிரீன் காப்ளின் கிட்டேருந்து மேரி ஜேனையுமே காப்பாற்றணும். இவ்வளோ வேலையும் ஸ்பைடர் மேன் செஞ்சு முடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கேமோட எண்டிங். உங்களுக்கு பொறுத்து போகலை, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கேம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கேம் விளாட்லாம். உங்களை எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆக்காது, கடுப்பை கிளப்பாது, ஒரு ரிலாக்ஸிங்காக விளையாடி முடிச்சிடலாம். அண்ட் இந்த கேமை பற்றி பேசும்போது தாங்க இன்னொரு கேமே நான் பேசணும்னு நினச்சேன், ஸ்பைடர் மேன் அன்லிமிட்டெட். இந்த கேமை எத்தனை பேர் விளையாடிக்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச கேமுங்க. 2018 தான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபோனே வந்துச்சு. அந்த ஃபோனில் தான் நான் இந்த கேமை விளையாடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு. நான் கிட்டத்தட்ட சாண்ட்மேன் லெவல் வரைக்கும் போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தம் சினிஸ்டர் 6ஓட 6 வில்லன்ஸும் இருப்பாங்க. அவங்க 6 பேத்தையும் போட்டு தள்ளணும். எக்ஸ்ட்ராவாக சிம்பியாட் வேர்ல்டு ஈவெண்ட்டுமே வரும். இதில் கிளின்டாரியுமே காட்டியிருப்பாங்க. நம்ம சிம்பியாட் வேர்ல்டுக்கே போய் விளாட்லாம், அந்த மாதிரிலாம் இதில் காட்டியிருப்பாங்க.
நான் வெனமை கூட பிளேயபிள் கேரக்டராக வச்சுருந்தேன். அண்ட் இந்த கேமை விளாண்டிங்கன்னா ஸ்பைடர்வர்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு இதில் அன்லிமிட்டடான ஸ்பைடர்மேன், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், வெனம் கேரக்டர்ஸ், மல்டிவர்ஸ் ஸ்பைடர்மேன்னு அத்தனை பெருமையை அதில் காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் இதுலேயும் பிரச்சனை என்னென்னா இந்த கேமுமே ப்ளே ஸ்டோரில் கிடையாது. 2019 இந்த கேமை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்காக அந்த கேமை விளையாடவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஏபிகே டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போக மாட்டேங்குது. நானும் நிறைய ஏபிகே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். லெவல்ஸ்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே மூவ் ஆக மாட்டேங்குது. ஆனால் இதுக்கு இன்னொரு வழி சொல்லியிருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ இருந்தே ஒரு கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூகுள் அக்கௌண்ட் இப்போது உங்ககிட்ட இருக்குது. லைக் 2018 நான் இப்போ வரைக்கும் ஒரே கூகுள் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாடிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த கேமை நீங்கள் விளையாடிருந்தீங்கன்னா இப்போ உங்களால் விளையாட முடியும், அதே பழைய கூகுள் அக்கௌண்ட் இருந்தால். 2018 ஒரு கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல, சேம் அக்கௌண்ட் இப்போ உங்ககிட்ட இருந்தால் உங்களால் இந்த கேமை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இந்த கூகுள் அக்கௌண்ட் இல்லை, நான் எப்பயும் மாற்றிட்டேன். இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். முடிஞ்சு போச்சு விடுங்க, எனக்கு அதை பற்றி பேசிவிட்டு. ஒருவேளை உங்ககிட்ட அந்த பழைய கூகுள் அக்கௌண்ட் இப்போவும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையான்னு சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பிளேட் ஆஃப் காட் ஆஃப் வாரை மொபைலில் விளாட்னா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது தாங்க இந்த கேமு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி டார்க் நார்டிக் ஸ்டைலில் இருக்கிற ஒரு கேம் தான் இது. கிட்டத்தட்ட காட் ஆஃப் வார் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸ், மல்டிபிள் பாஸ் ஃபைட்ஸ், ஒரு வித்தியாசமான உலகத்தில் நடக்கிற கதை தான். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ செத்துற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்ப பொழைச்சி வந்துடுவார். ஆனால் அவருக்கு இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு உடல் கிடச்சிருக்கும். இந்த பவரை யூஸ் பண்ணி அவர் எப்படி அங்கே சர்வை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் போயிட்டுருக்கோம். இந்த கேம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் முழுசாக முடிக்கல. ஆனால் கேம் பிளே வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். கிராஃபிக் வைஸ்மே நல்லாயிருக்கும். இந்த கேமுக்கு ஒரு 1 GB கிட்ட வரும். இந்த கேமை நீங்கள் தாராளமாக விளையாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு ஏதாவது கேம் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சானிக்கோட கேம் பிளே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சானிக் 3 ரிலீஸ் ஆக போதில், அதனால் சானிக் மூவிஸ் ஒரு பிரேக் டவுனை போட்டு அந்த சானிக் ஃபர்ஸ்ட் பார்ட் கேமையுமே விளையாடி போட்டுடலான்ட்டு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.